டாக்டர்ஸ் வந்து டெலிவரி டேட் எப்படி கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து இந்த டேட்ல தான் பாப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பத்தி தெரியும், அது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் டிப்ஸ்க்கு நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஸ்கேன்ல பாத்தீங்க அப்படின்னா LMP EDD ஸ்கேன் EDDன்னு இருக்கும். EDDன்றது எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட், இந்த டேட்ல தான் நமக்கு பாப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கீழே வந்து ஸ்கேன் EDDன்றது வந்து ஸ்கேன்ல வந்து பேபி வந்து ஒரு 1 வீக் ஒரு 10 days வந்து வளர்ந்து இருக்கலாம், கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், முன்ன பின்னா வந்து ஒரு 10 days முன்னாடி பின்னாடி இருக்கலாம். டேட் வந்து குழந்தையோட வளர்ச்சியை பொறுத்து தான் அந்த ஸ்கேன் டேட் இருக்கும். ஸோ LMPன்னு இருக்கும் பாருங்க. LMPன்றது வந்து நம்மளோட லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட் டேட் எப்பன்றது போட்டிருப்போம். ஸோ அதுல வந்து டேட்டு மந்த் இயர்னு இருக்கும். டேட்ல வந்து எந்த டேட் இருக்கோ அதுல வந்து +7 ஆட் பண்ணிக்கோங்க. மந்த்ல வந்து +9 ஆட் பண்ணிக்கோங்க. இயர்ல வந்து சப்போஸ் மார்ச் மந்த்துக்கு மேல உங்களோட LMP இருந்துச்சுன்னா ஒரு இயர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிசம்பர் முடிஞ்சு அடுத்து ஜனவரிக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இயர் போயிடும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த இயரே வந்து இயர் வந்து கால்குலேட் பண்ண வேண்டாம், டேட் மந்த் மட்டும்